சந்தோஷமாக இருக்கீங்களா? கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருடத்துக்குள்ளும் கர்த்தர் நம்மளை பிரவேசிக்க செய்த அன்பை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு மனமாற நம்ம நன்றி சொல்லி நம்ம அவரை துதிப்போமா? இந்த வேளையிலும் கூட இந்த புதிய ஆண்டிலும் கூட நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா, நம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசுங்க. நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா, நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத அத்தனை ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். நீங்கள் செயலாற்றுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக என்னுடைய இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட, இந்த வருஷ ஆரம்பத்திலும் கூட ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தைகளை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் அப்படி நோக்கி பார்த்தபோது கர்த்தர் உங்களுக்கென்று தந்ததான வேத பகுதி எடுத்து வாசிப்போமா? சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அன்று செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால எல்லாம் ஆகும் என்று சொல்லி அன்றைக்கு செருபாபேலுக்கு சொன்ன வார்த்தை தான் அன்பு தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. எதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் நம்பி நீங்கள் இருந்தீங்களோ, பலத்தை நம்பி இருந்திருக்கலாம், பராக்கிரமத்தை நம்பி இருக்கலாம், மற்ற எந்த விதத்திலும் ஆகாத காரியம் பணத்தை வைத்து செய்து விடலாம் என்று நினைத்திருக்கலாம், செல்வத்தினாலோ செல்வாக்கினாலோ ஆள் பலத்தினாலோ எதுவுமே செய்ய முடியாததை என்னுடைய ஆவியினால உங்களுக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். மனுஷனால் கூடாததை என்னால் கூடும். நம்ம நம்மளால் கூடாது, மனுஷனால். யாரெல்லாம் ஆண்டவரா பரிசுத்த ஆவியானவரே சார்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்கிறார். பாருங்க, இந்த செருபாபேலை குறித்திருக்கிறதான இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது இவருடைய பின்னணியை நம்ம அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவங்க. இப்போ 70 ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூதர்கள் எருசலேமுக்கு நினைச்சாங்க, திரும்பி வந்துட்டே இருந்தாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க ஜனங்கள் பார்க்குறாங்க, 70 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது அந்த எருசலேமின் மதில் சுவர்கள்லாம் அங்கே இடிக்கப்பட்டு கிடந்தது. அது மட்டுமல்ல, சாலமோன் கட்டின தேவாலயமும் அங்கே நினைச்சிருந்து அங்கே இடிக்கப்பட்டு எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது அங்கே எல்லாரும் இதை பார்த்து வேதனைப்படுறாங்க. ஆனால் செருபாபேல் என்கிற ஒரு வாலிபன் உள்ளத்தில் அது மிகவும் பாதித்தது. எப்படியாயிலும் கூட நம்ம என்ன செய்யணும், இது திரும்ப கட்ட வேண்டும் அப்படி சொல்லி ஒரு பக்தி வைராக்கியம் அந்த செருபாபேலுக்கு எழும்பினதுனால அதை கட்டுவதற்காக அங்கே எழும்பினார் என்பதாக அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இவர் கட்ட ஆரம்பித்த போது அங்கே பலத்த எதிர்ப்புகள் வருகிறது, பலத்த போராட்டங்கள் வருகிறது. ஆனால் பெரிய பர்வதம் போல் அங்கே தடைகள் எழும்பி நின்று அங்கே சாத்தான் கூட அதிகமாக எழுந்து தடுக்க ஆரம்பித்த போது தான் அந்த பலவிதமான வார்த்தைகள், கேலிகள் இதெல்லாம் கேட்டு செருபாபேல் இதை பார்த்து மிகவும் சோர்ந்து போனதாக நம்ம பார்க்குறோம்.
பார்க்குறோம். அப்போ செருபாபேலுக்கு என்னென்னா இவ்வளோ எதிர்ப்பு போராட்டத்தின் மத்தியில் இனி நம்ம அதை என்ன செய்ய முடியாது, அதை கட்டி எழுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால அந்த எதிர்ப்பை பார்த்து அந்த போராட்டத்தை பார்த்து மிகவும் சோர்ந்து போனதாக நம்ம அந்த பகுதியிலே பார்க்குறோம். அப்படி சோர்ந்து போய் நின்று கொண்டு இருக்கும்போது கர்த்தர் மறு பக்கத்தில் அங்குள்ள சகரியா என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறாரு. அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த செருபாபேலுக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு, என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன்னா பலத்தினாலும் அல்ல, அந்த மனுஷனுடைய உனக்கு எதிர்ப்பாக எழும்புகிற அந்த மனுஷனுடைய பலத்தை வைத்து கிடையாது, அவங்க பராக்கிரமத்தை வைத்து ஒன்றும் இல்லை, என்னுடைய ஆவினாலே நீ செய்ய நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சகரியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு பாருங்க. முதலாவது என்னுடைய ஆவினாலும் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த இரண்டாவது சாத்தான் பக்கம் அந்த செருபாபேலுக்கு எதிராக எழும்பி நிற்கிற அந்த சாத்தானை பார்த்து அந்த திரும்பி பார்த்து சொல்கிறாரு, பெரிய பர்வதமே சாத்தானே, நீ செருபாபேலுக்கு விரோதமாக பெரிய பர்வதம் போல நீ நின்று கொண்டு இருக்கலாம், ஆனால் அந்த செருபாபேலுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம், நீ நிற்பதற்கு சிறிது தகுதி இல்லை, அது மட்டும் இல்லை நீ அந்த செருபாபேலுக்கு முன்பதாக சமமாகுவாய் அப்படி சொல்லி சாத்தானை திரும்பி பார்த்து ஆண்டவர் என்ன கூறுகிறாரு. அடுத்ததால அந்த சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, இந்த இடிந்து கிடக்கிற இந்த மதில் சுவரெல்லாம் கட்டுவதற்கு அந்த செருபாபேல் தன் கைகளை வைத்து ஆரம்பித்தார். ஆனால் அதே கை நான் நினச்சுவேன் அதை கட்டி முடிக்க வைப்பேன், அந்த செருபாபேலுடைய கை தான் அதை என்ன செய்யும், அதை கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சகரியா தீர்க்கதரிசியிடம் சொல்லி சகரியாவுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் கைகளினால் நீங்கள் ஆரம்பித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். உங்கள் குடும்பம் இடிந்து கிடக்கிற குடும்பத்தை இந்த புதிய ஆண்டில் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எழும்பியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கட்ட ஆரம்பித்திருக்கலாம். அதே போல் உங்கள் சபையை கட்டுவதற்காக, ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக, இதன் மத்தியில் அன்று செருபாபேலுக்கு எப்படி சாத்தான் எதிர்ப்புகளை அங்கே தடையை உண்டு பண்ணினாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கூட உண்டு பண்ணி நீங்கள் தடையாக நின்று நீங்கள் சோர்ந்து போய் இருந்துக்கு இருக்கலாம். இது என்னால் கட்ட முடியாது. முதலாவது ஆரம்பத்தில் இருந்த பக்தி வைராக்கியம் உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். அந்த தைரியம் குறைஞ்சு போன நிலையில் இனி என்னால் முடியாது அப்படி நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கீங்க. அதனால தான் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற உங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறாரு. செருபாபேலை உற்சாகப்படுத்துறது போல, அன்பு மகனே, அன்பு மகளே, நான் என்ன செய்வேன், பலத்தினாலும் அல்ல, மனுஷ பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் உனக்கு நீ எதை ஆரம்பிச்சியோ எதை நினைச்சியோ அதை உனக்கு ஆகும், என்னுடைய ஆவினால் ஆகும் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு பேசுகிறார். எல்லாரும் கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? அன்றைக்கு செருபாபேலுக்கு சொன்ன வார்த்தை தான், அருமையான மகனே, உன் வாழ்க்கையிலும் கூட நான் ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டும், அதோ ஏதோ ஒரு காரியத்தை நான் கட்டி எழுப்பணும்னு சொல்லி நீ எழும்பி நின்று இப்போ சோர்ந்து போய் நீ படுத்த நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம், இனி அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறாரு. அன்பு மகனே, அன்றைக்கு செருபாபேலை எப்படி நான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலும் ஆகும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அதை கட்டி கொடுத்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எதை கட்ட முடியாது, இனி அவ்வளோதான், இந்த ஆண்டிலும் அவ்வளோதான், இதுவரைக்கும் எதிர்பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை, இனியும் அவ்வளோதான் அப்படி சொல்லி நீங்கள் அந்த இடிந்து கிடக்கிறத பார்த்து, இடிந்து கிடக்கிற வாழ்க்கை, இடிந்து கிடக்கிற தொழில், இடிந்து கிடக்கிற சரீர சுகம், ஏதோ ஒன்று உங்களுக்கு அந்த பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், ஒரு வியாதி உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், கடன் பிரச்சனை உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அன்றைக்கு செருபாபேலுக்கு சொன்னது போல உங்களை பார்த்து, அது உனக்கு எம்மாத்திரம், செருபாபேல் என்கிற பெயர் போட்ட இடத்துல உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த செருபாபேலுக்கு நீ எம்மாத்திரம் சொன்னபோல் நீங்களும் பெரிய பர்வதம் போல உங்களை எழும்பி பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, இந்த காரியம் எப்படி ஆகுமோ, என்ன செய்வோமோ, அவ்வளோதான் சொல்லியிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பெரிய மலை போல உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ கர்த்தர் உங்களோட இடைபடுகிறத நீங்கள் விசுவாசித்து கரந்தட்டி நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னை சமமாகுவாய், முத்திர மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே
இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. சர்வவேலுக்கு விரும்புவதாக பெரிய பர்வதம் போல நின்றதை சமமாகுவா என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் உங்களுக்காக வெற்றி கொடி பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். ஏசாயா 59:19 சொல்லப்பட்டதன்படி ஆமீன். சத்துரு வெள்ளம் போல உங்களுக்கு வந்தாலும் கூட ஆவியானவர் உங்களுக்கு விரும்புவதாக ஒரு வெற்றி உள்ள கொடி பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஒரு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியவே நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:7 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஆவியை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆவியினால் ஆகும் என்று சொல்லி யாருக்கெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி வேத பகுதியிலே பார்க்குறோம். 2 பேரை மட்டும் நம்ம பார்த்து கடந்து போவோம். முதலாவதாக மோசே தோல்வியோடு கூட இருந்த மோசேக்கு கர்த்தர் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த தோல்வி என்ன தோல்வி அப்படி சொன்னால், இந்த மோசே எகிப்து தேசத்தில் அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட போது அந்த மோசேக்கு ஒரு தைரியம். ஏன்னா இப்போ ராஜாவின் ஒரு பேரன் அங்கே தான் அரண்மனையில் வளர்ந்து கொண்டு இருக்கும்போது எப்படியாலும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம என்ன செய்யணும், விடுதலை பண்ணணும் அப்படி ஒரு எண்ணம் உள்ளத்தில் உருவாயிருந்துச்சு. அதனால் பாருங்கள், சுயம் நிறைய கலைகளெல்லாம் கற்று தேர்ந்ததுனால அரண்மனையில் வளர்க்கப்பட்டதுனால தன்னுடைய சுய ஞானம் சுய புத்தியை பயன்படுத்தி எப்படியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம விடுதலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு முதலாவது ஒரு காரியத்தை செய்தார். அந்த எகிப்தியனை என்ன செஞ்சிட்டாரு, ஒருத்தனை அவர் கொலை செய்து எங்கள் மண்ணிலே புதைத்து போட்டார் என்று பார்க்குறோம். ஆமாம், இந்த காரியத்தை அந்த ராஜா கேள்விப்பட்டதுனால அந்த அங்கே இருக்கக்கூடாதபடிக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, அங்கே மீதியார் தேசத்தில் அங்கே விரட்டப்பட்டார் என்பதாக பார்க்குறோம். அப்போ சுய பலம், தன்னுடைய பலத்தினால் இதை செய்திடலாம் அப்படி சொல்லி ஆசைப்பட்டார். ஆனால் நம்ம இங்கே யாத்திராகமம் 7:1 பார்க்கும்போது பாருங்கள், கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொன்னார். எப்போ இதை சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த ஆண்டவர் மோசையை அந்த இஸ்ரேல் இந்த ஜனங்களை 2வது விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி அழைத்த போது அவர் முடியாது என்று சொல்லவும் திரும்பவும் உன்னை தான் அனுப்புவேன் அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பயம். ஏற்கனவே நான் முயற்சி பண்ணினேன், அது எனக்கு ஒரு தோல்வி தான், ஆனால் இனி நான் என்ன செய்ய முடியும், என்னால் முடியாது. அப்போ ஆண்டு சொன்னார், உன் கையில் இருக்கிற அது என்ன, ஒரு கோல், அந்த ஆடு மேய்க்கிற ஒரு கோல் தான், அதை கீழே போடு அப்படின்னு சொன்ன உடனே அது கீழே போட்டோன்னே அது என்ன ஆச்சுட்டு சர்ப்பமாக மாறிட்டு. அப்போ சர்ப்பமாக மாறியது என்னன்னா, அந்த அவருடைய சுய ஞானம் சுய புத்தி சுய பலத்தை சார்ந்தது. அது சாத்தானுடைய வல்லமை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நமக்கு எவ்வளோ தான் நம்ம ஆண்டுக்குள்ளே நெருங்கி இருந்தாலும் சில காரியத்தில் இது என்னால் செய்ய முடியும், இது செய்ய எனக்கு பலம் இருக்குது, இதை செய்யறதுக்கு எனக்கு ஆள் பலம் இருக்குது, எனக்கு வேலை வாங்கி தரதுக்கு எனக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க இப்படிலாம் சொல்லி நம்ம எண்ணம் அங்கே அது யார் கொண்டு வர எண்ணம்னா அது பிசாசின் தந்திரமா, அது பிசாசின் வல்லமையாம். பாருங்க, அப்படி தான் அந்த மோசைக்கும் அந்த பிசாசின் வல்லமையினால் சுயத்தில் அதை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சார். ஆனால் இப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, என்னுடைய ஆவினால் உனக்கு எல்லாம் ஆகும். முந்தி நீ பிரயாசப்பட்டால் அது நடக்கலை, ஆனால் இனி என்னுடைய ஆவினால் உனக்கு ஆகும் என்று சொல்லி அவர் ஆண்டு அனுப்புகிறாரு. இப்போ தான் அந்த மோசே ஆண்டவரை சார்ந்து நினைச்சார், இனி என்னால் முடியாது, ஆண்டவர் செய்தால் தான் உண்டு அப்படி சொல்லி அந்த கோலை மட்டும் கொண்டுட்டு போகிறாரு. ஆமாம், அந்த கோலை பாருங்கள், அவர் ஆண்டவரை நம்பினபடினால அந்த மோசை அந்த எகிப்து தேசத்தில் போய் அந்த ராஜாக்களோட எந்த ஒரு யுத்தமும் பண்ணலை, எதுவுமே செய்யலை, யுத்தம் எதுவும் செய்யாதபடிக்கு அந்த மேய்ப்பனின் கோலை தான் அவர் என்ன செய்தாராம், அவர் கொண்டு போனார் என்று பார்க்குறோம். எப்படி அந்த எகிப்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்தில் விடுதலை கிடச்சிது. 430 வருஷம் அடிமையாக இருந்துச்சு. ஆனால் ஒரே நாள் இரவுக்குள்ளே எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த கோல் அது மட்டும் இல்லை, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை இஸ்ரேல் ஜனங்களுடைய எல்லா வீட்டு நிலைக்கால்களையும் பூசினார். இதுதான் அவர் செய்தது. பாருங்க, மோசே எதுவுமே செய்யலை, ஆனால் அங்கே அற்புதம் நடந்துச்சு. அற்புதம் நடந்து அங்கே என்ன செய்தாங்க, இஸ்ரேல் ஜனங்களை அங்கே எல்லாரும் சீக்கிரம் போங்கன்னு சொல்லி அங்கே அனுப்பினதாக நம்ம பார்க்குறோம். அப்போ இது யார் செய்ததுன்னா, மோசே தன்னுடைய பலத்தை நம்பி செய்யும் போது எதுவுமே நடக்கலை. அருமையானவர்களே, நீங்களும் கூட உங்களை நம்பி உங்கள் பலத்தை நம்பி உங்கள் அதிகாரத்தை நம்பி உங்கள் அந்தஸ்தை நம்பி உங்கள் குடும்பத்தை நம்பி உங்கள் நண்பர்களை நம்பி நிறைய பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லி அதை நம்பி ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணி பார்த்து நீங்கள் தோல்வியோடு கூட இன்றைக்கி ஒரு
பக்தியாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாரு. அன்னைக்கு மோசே தோல்வியோடு இருந்தபோது மோசே கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்யணும். இப்போ மோசே ட்ரை பண்ணின பிரயாசப்பட்ட அந்த காரியத்தை வெற்றியாக அதை செய்து முடிக்கணும்னு சொல்லி அவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். என்னை மட்டும் நம்பு, என்னை சார்ந்து இரு என்று சொல்லி. அந்த மோசே அப்படி சார்ந்து இருந்ததுனால அங்கே ஒரு பெரிய அங்கே வெற்றி கிடைத்தது என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியினால் அது எல்லாம் ஆகும். அவரை நம்பும்போது, அவரை சார்ந்து இருக்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள வரும்போது எல்லாம் நடக்கும் என்பதாக அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீபத்துக்கெண்ணையை சீக்கிரம் ஊற்றும், திரியவியாமலே தீண்டிய ஏற்றும், பாவசூசங்கள் விலக்கியே மாற்றும், பரிசுத்த வரும் தந்தன் குறைகளை தீரும், ஆவியை அருளோமே சுவாமி, எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. பாருங்க, அந்த எண்ணெயை, அந்த ஆவி, பரிசுத்த ஆவியாகிய அந்த எண்ணெயை நமக்குள்ளே கடந்து வரும்போது ஆவியானவர் என்னால், ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை உண்டு சொல்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்பதாக சொல்லி. அப்போ மோசேயுடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஆவியானவர் சார்ந்து இருந்ததுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி மேற்கொள்கிற ஒரு பெரிய கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. நீங்களும் கூட இதில் இருந்து கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் அதுதான். ஆமென். என் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்புவேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே தான் விடுதலை உண்டு. என் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா, என் மேலே வாங்க, என் இருதயத்துக்குள்ளே வாங்க, அப்படி என் தொழிலுக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க, என் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க, என் சரீரத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அந்த புதிய ஆண்டில் என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாது முடியாது என்று நினைத்தீங்களோ அதை கர்த்தர் செய்ய நான் வாய்க்க பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, உங்கள் கையினால் நீங்கள் எதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதையே நான் செய்து தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். கறந்துட்டு நன்றி சொல்லுவோமா? அடுத்தால ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிதியோனுக்கு கர்த்தர் ஒரு கற்றுக் கொடுத்தார். ஆவியினால், என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி கிதியோனுக்கும் கூட எங்கள் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். அந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அப்படி இருக்குது. அங்கே அந்த கிதியோனை குறித்து பார்க்கும்போது கிதியோன் மிகுந்த ஒரு தைரியமில்லாத ஒரு வாலிபன் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். பயந்து பயந்து கொஞ்சம் அந்த கோதுமையெல்லாம் அந்த களத்தில் அடித்து எடுத்ததாக நம்ம அந்த பகுதியிலே வாசித்து அறிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பயந்த நிலையில் இருந்த ஒரு கிதியோனை பார்த்து தான் கர்த்தர் கூப்பிட்றாரு. பராக்கிரமசாலியே, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படி சொன்னால், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று பேசினார். அது மட்டும் இல்லை, அந்த பயம் நீங்குவதற்காக அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் உன்னோட இருக்கிறார், கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ பயந்தவன் அல்ல, நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ ஒரு பலவீனன் அல்ல, நீ ஒரு பலசாலி அப்படி சொல்லி கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படி திடப்படுத்துதாங்க. ஆவியானவரே அவர் சார்ந்து கொள்ளணும். நீ ஒன்னால முடியாதுன்னு இருக்கக்கூடாது, ஆவியானவரை சார்ந்து இருக்கணும்னு சொல்லி உற்சாகப்படுத்துதாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அந்த தொடர்ச்சியாக அந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக இப்போ யுத்தத்திற்கு ஒரு பெரிய பர்வதம் போல ஏராளமான வீரர்கள் அங்கே படையெடுத்து வராங்க. யாரெல்லாம் படையெடுத்து வந்தா அப்படி சொன்னால், மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், சகல கிழக்கத்து புத்திரர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே எப்படி வந்தாங்கன்னா, வெட்டுக்கிளியை போல யுத்தத்துக்கு எப்படி வராங்க, வெட்டுக்கிளியை போல திரளாக இருந்தாங்க. அந்த எங்கே யுத்தம் நடக்கிறதோ அந்த பள்ளத்தாக்கில் வெட்டுக்கிளியை போல இவங்க ஏராளமான பேர் படுத்திருந்ததாக நம்ம அதில் பகுதியில் வாசிக்கிறோம். அப்புறம் மட்டும் இல்லை, அந்த நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் அந்த 12 வாசித்து பார்க்கும்போது அவங்க கொண்டு வந்த ஒட்டகங்களுக்கு கணக்கே இல்லையா. அது எப்படி இருந்துச்சான், கடற்கரை மணலை போல திரளாக இருந்துச்சு. அங்கே பாருங்க, கடற்கரை மணலை யாராலும் கூட அங்கே என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. அப்படி எண்ண முடியாத அளவுக்கு அங்கே ஒட்டகங்கள் அங்கே இருந்துச்சு பாருங்க. இப்போ இதை பார்த்தா கிதியோனுக்கு பயம் வருமா வராதா? நிச்சயமாகவே வரும்.
அதனால தான் ஆண்டவர் உள்ளத்தில் எப்படி பேசினார், எப்படி பேசி அனுப்புகிறாருன்னா, நீ போய் எனக்கு ஒரு தைரியம் உண்டாக்கணும். ஏன்னா பயந்து போய் இருக்கிற அந்த கிதியோனுக்கு ஒரு தைரியம் வரணும், ஒரு பலம் வரணும். அப்போ இந்த இரவில் போய் அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு நீ போ அப்படி சொன்னார். இது மட்டும் இல்லை, அங்கே யுத்தத்துக்கு ஆள் திரட்டு சொல்கிறாரு ஆண்டவர். இவன் ஆள் திரட்டும் போது நிறைய பேர் வராங்க. ஆமாம், நிறைய பேர் வந்தாலும் ஆண்டவர் சொன்ன காரியம் எதுனா 300 பேர் மட்டும்தான் வரணும், மீதி ஒருவரையும் என்ன செய்யக்கூடாது, கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து யுத்தம் பண்ணினீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் கன்ஃபார்மாக. ஆனால் எப்படி கர்த்தர் தந்தார் அப்படின்னு நினைக்கிறது மறந்து போயிடுவாங்க. ஜனங்கள் நிறைய பேர் யுத்தம் பண்ணினாங்க, யுத்த புருஷர்கள் நிறைய பேர் வந்தாங்க, அதனால் நாங்கள் அந்த அமெரிக்கர்லாம் நாங்கள் மேற்கொண்டோம் அப்படி நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்படிலாம் அதனால் 300 பேர் தான் என்னால் முடியும். 300 பேரை வச்சு கடற்கரை மணல போல் திரளாக இருக்கவங்களுக்கு யுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. அதே போல் அவங்க ஜனங்கள் வெட்டுக்கிளியே போல் திரளாக இருந்தாங்க. முடியுமா? முடியாது. ஒரு ஒட்டகம் பாருங்கள், எண்ண முடியாத ஒட்டகம். அப்போ அவங்கள எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் ஆண்டு சொல்கிற காரியம் ஒன்று தான், 300 பேரை மட்டும் தான் நீ கூட்டிகிட்டு போகணும். அப்போ இந்த கிதியோனுக்கு எவ்வளோ பயம் இருக்கும் பாருங்கள். அதனால் இரவில் போய் பார்க்க போகும்போது அந்த பாளையத்துக்குள்ளே எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் யுத்தம் நடக்கணும். முந்தின நாள் இரவில் போக சொல்லி போய் பார்க்கும்போது அங்கே தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு மீதியானர் வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே எழும்பி சத்தம் கேட்கு. என்ன சத்தனா, கூட படுத்திருந்த மனுஷனை எழுப்பி, நான் இப்போ ஒரு சொப்பனம் கண்டேன். அப்போ என்ன சொப்பனம் கண்டா அப்படின்னு சொன்னால், ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு உருண்டு வந்து இந்த அமலேக்கர் எல்லாம் அந்த இவங்க கூடாரத்தெல்லாம் அது என்ன செஞ்சுட்டு ஒரு அப்பம் உடச்சி போட்டுட்டு அப்படின்னு பாருங்கள். ஒரு வார்கோதுமை அப்பம், பெரிய கூடாரத்தை ஒரு அப்பம் போய் இடித்து அது கீழே விழுமா? விழாது. அப்போ எது இந்த வார்கோதுமை அப்பம் வந்து ஆவியானவரை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் அடையாளம். அப்போ ஆவியானர் இருக்கும்போது எதையும் உடைச்சி நினைச்சலாம், தள்ளலாம், அப்படி தானே. இந்த சொப்பனத்தை கண்ட உடனே, இதை கேட்ட உடனே ரொம்ப ஒரு தைரியம் வந்துச்சு. இவங்க யுத்தத்துக்கு வேறு எந்த ஆயுதத்தையும் இவங்க கொண்டு போகலை. எதை தான் ஆண்டவர் கொண்டு போய் சொன்னார்? ஆமாம், எரிகிற தீப்பெட்டி, அப்புறம் பானை, அப்புறம் என்ன கொண்டு போனாங்க? ஒரு எக்காலம். எக்காலத்தை ஊதும்போது அந்த பானையை நீங்கள் கீழே போட்டு என்ன சொன்ன உடைக்கணும். இதுதான் ஆயுதத்தான். இதை வச்சு யாராவது எங்கே யுத்தம் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஆனால் எதுக்கு இப்படி சொன்னார் தெரியுமா? அப்பந்தான் நீங்கள் ஆவியானர் நடந்துச்சு அப்படி நீங்கள் நம்புவீங்கங்கிறதுக்காக வேண்டிதான். அருமையான உங்கள் வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு இதே போல தான் பாருங்கள். ஆவியானர் வரும்போது அங்கே எவ்வளோ பெரிய அற்புதம். எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, எது உங்களை அங்கே யுத்தத்துக்கு வருது, காரணமில்லாமல் சண்டைக்கு வராங்க, காரணமில்லாமல் எதிர்க்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களோடு இடைவிடுகிற காரியம் அதுதான். ஏன்னா நீங்கள் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். அந்த உருண்டு ஓடுகிற அப்பந்தான் ஆவியானவர். வேறு எதுவுமே அங்கே கொண்டு போகலை. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் சார்ந்து இருக்கும்போது பெரிய சேனை போல உங்களுக்கு பாளையம் இறங்கி வந்தாலும் அது உங்களை என்ன செய்யாது? அணுகாதுன்னு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் குறித்து பயந்து கொண்டு இருக்கின்றீர்களோ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கிதியோன் பயந்து கொண்டிருந்த கிதியோனுக்கு தான் கர்த்தர் பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. நீங்கள் உங்கள் பலத்தை வச்சு உங்களை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் தைரியம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி ஏன் அந்த கிதியோனுக்கு சொன்னது ஏன் நமக்கு சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிங்க? இது ஏன்னா அன்னைக்கு தான் கிதியோனுக்கு. இன்றைக்கி நீ எதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்து போய் ஒளிந்து போய் எழும்ப முடியாதபடி நீங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கின்றீர்களோ, இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது, இந்த குடும்பத்தை என்னால் கவனிக்க முடியாது, இந்த பொறுப்பை என்னால் பார்க்க முடியாது, இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது, இவ்வளோ பெரிய பிஸ்னஸுக்கு எனக்கு பொருளாதாரம் போதாது, இப்படி பல வகையில் நீங்கள் கலங்கி நிற்கீங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே அன்றைக்கு அந்த கிதியோனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதே போல் என்ன நடந்தது அந்த யுத்த களத்தில்? அந்த கிதியோன் எதுவுமே யுத்தம் பண்ணவே இல்லை. இவங்க செய்த காரியம் எக்காலத்தை தான் ஊதி பானையை உடைச்சதாக நம்ம பார்க்குறோம். அதுக்குள்ளே அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? அங்கே வச்சுருந்த யுத்த பட்டயங்களை வச்சு அவங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் வெட்டி அவங்க மடிந்து போனதாக பார்க்குறோம். உங்களுக்கு விரோதமாக எழும்பி எவ்வளோ பெரிய சேனைகள் எழும்பி நிற்கலாம். வசதி படைத்தவங்க
அதிகாரம் பெரியவங்க இப்படிலாம் நீங்கள் பார்த்து நீங்கள் பயந்து இவங்ககிட்ட போய் நம்ம மோத முடியாது, அவங்க நம்மளை எதிர்த்து வராங்க, இவங்களை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லி நீங்கள் கலங்கியிருக்கலாம். அன்றைக்கு ஒரு சிறிய வார்க்கோதமே அப்பந்தான் அந்த பாளையத்தை நினைச்சது உடைச்சதாக சொப்பனத்தில் பார்த்தாங்க. இன்றைக்கும் அதே ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் உடைத்து கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய சந்தோஷத்திற்கு, உங்கள் சரீர ஆரோக்கியத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுடைய மேன்மையான வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற அத்தனை எதிரி போராட்டங்களை நான் அப்படியே உருட்டி தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அன்றைக்கு செருபாபேலுக்கு சொன்ன அதே வார்த்தை தான், அன்பு மகனே உனக்கு நான் சொல்லுகிறேன், அன்பு மகனே உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து திரும்ப திரும்ப உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மோசே தோல்வியோடு இருந்த மோசேக்கு நீ தோல்வி மட்டும் அடைந்தது அல்ல, தோல்வி அடைந்ததுக்கு காரணம் உன் பலம், உன் சுய ஞானம், அதை நம்பினபடினால்தான் உனக்கு தோல்வி. நீ இப்போது என்னை நம்பு, என் ஆவியினால உனக்கு எல்லாவற்றையும் வெற்றியாக செய்து தருவேன், ஜெயத்தை தருவேன் என்று சொல்லி பெரிய காரியத்தை கர்த்தர் மோசே மூலமாக செய்தார். ஹல்லேலூயா. அதே போல் அந்த கிதியோன் கூட பயந்து கொண்டு இருந்தது போல இன்றைக்கு எதை குறித்து இந்த வருஷம் ஆரம்பத்திலே எனக்கு சரியில்லையே, இதை எப்படி மேற்கொள்ளுவேன், இதை எப்படி சமாளிப்பேன், இது என் கைக்கு மிஞ்சின ஒரு கடமாயிற்று, மிஞ்சின ஒரு வியாதியாக இருக்குது, ஒரு பெரிய வியாதி மலை போல பர்வதம் போல உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு எம்மாத்திரம் நீ அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, உங்களை எது பயமுறுத்துகிறது, வியாதியா, இந்த வியாதியை நீ எனக்கு என்பதாக எம்மாத்திரம் அப்படி சொல்லு, இந்த வியாதியை நீ சமமாகுவா என்பதாக சொல்லு. இந்த வியாதியை கடக்க முடியல, இந்த கடன் பிரச்சனையை கடக்க முடியல, இவ்வளோ ஒரு பிரச்சனையை கடக்க முடியல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கிறதுனால எனக்கு ஒன்றும் செய்ய முடியல, இப்படிலாம் நீ கலங்கி கொண்டிருக்கீங்க. வேறு எதுவுமே இல்லை, இதே வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அறிக்கையிடுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலும் ஆகும் என்று சொல்லி அப்பா உங்களோடு கூட பேசியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவரே உங்கள் ஆவினாலும் ஆகும், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு முடியாது, நான் பயந்து போய் கொண்டிருக்கிறேன், நான் தோல்வியோடு இருக்கிறேன், ஆனால் உங்கள் ஆவினால எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லி எல்லார் கண்களையும் மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரே இந்த வருஷம் ஆரம்பத்திலும் கூட எங்களோடு கூட பேசினேன். உடைய அன்பு வார்த்தைகள் மூலமாக சோர்ந்து போயிருந்த எங்களை, பயந்து போயிருந்த எங்களை, தோல்வியோடு இருந்த எங்களை ஆமென் திடப்படுத்தும்படியாக, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக இந்த ஆண்டில் ஆரம்பத்தில் எங்களோடு கூட நீர் பேசி நம்முடைய அன்புக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே கவலையோடு ஏக்கத்தோடு கூட ஆண்டவரே தோல்வியோடு அமர்ந்து கொண்டு அப்பா பயத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிற முத அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த 2023 ஆண்டில் எதெல்லாம் எங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் அவன் தோல்வியோடு இருந்துச்சோ அதெல்லாம் வெற்றியாக மாற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கடந்து போனதற்காக நன்றி, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து போனதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் கூட சமமாக்குவேன் என்று சொன்னேன். கடக்க முடியாததை எளிதில் கடக்க வைக்க போகிறதற்காக நன்றி. இந்த குடும்பத்துக்குள்ள தேவ ஆவியானவரை உலாகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.